நம்மை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. சத்திய வசனம் நம்மை விடுதலையாக்கும். 2 தீமோத்தேயு புத்தகம் 1:7 ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனித்தால், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல், என்ன ஆவியை தரல? பயமுள்ள ஆவியை தரல. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, பயத்தின் ஆவியை தரல. ஆமென். பயப்பட்டு கொண்டிருக்கிறோம்னா தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆவி பயத்தின் ஆவி அல்ல. நமக்குள்ளே வசிக்கிற ஆவியானவர் பயத்தினுடைய ஆவி அல்ல. ஹல்லேலூயா. பிறகு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். அது பலத்தின் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆகவேதான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்கள் மேல வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? பலன் அடைவீங்க. ஏன்னா இது பலத்தின் ஆவியானவர், இது தைரியத்தின் ஆவியானவர். வெள்ள போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் என்ன செய்வாரா? கொடியேற்றுவார். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 64 1வது வசனம். 64ஆம் சங்கீதம் 1வது வசனம். தேவரே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். தேவரே என் விண்ணப்பத்தினுடைய சத்தத்தை கேட்டருளும். சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். தாவீதினுடைய ஒரு விண்ணப்பம். சவுல் அவனை ஹல்லேலூயா கொல்லும்படியாய் துரத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே இப்பொழுது சவுல் தாவீது பயப்படுகிறார். சத்துருவா வருகிறதான பயம். இன்னைக்கு சத்துருக்கள் பெருகிறனால உண்டாகிறதான பயம். ஆமென். பிசாசினால வருகிற பயம் இருக்கிறது, மனுஷனால வருகிற பயம் இருக்கிறது, சத்துருக்களினால வருகிற பயம் இருக்கிறது, பில்லி சூனியங்கள் மந்திரங்களை குறித்து வருகிறதான பயம் இருக்கிறது. தாவீது சொல்லுகிறாரு, சத்துருவினாலே வருகிற பயம். இந்த பயம் வரும்போது தாவீது என்ன செய்தார்? 34ஆம் சங்கீதத்திலே அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசித்தால், நான் கர்த்தரை தேடினேன். ஆமென். பயம் வரும்போது நேற்று நாம் சிந்தித்தோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பணும். நாம் பயப்படுகிற நாளிலே உம்மை என்ன செய்வேன்? நம்புவேன். ஆனால் இன்றைக்கு தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன். அப்படின்னா பயம் வந்தபோது நான் கர்த்தரை தேடினேன். ஆசா கர்த்தரை தேடினார். யோசபாத்தினுடைய வாழ்க்கையில பயம் வந்தபோது அவர் கர்த்தரை தேடினார். தாவீதினுடைய வாழ்க்கையில பயம் வந்தபோது யாரை தேடினாரா? கர்த்தரை தேடினார். சிலர் பாருங்க, பயம் வந்தால் தகுடு கட்டுறவங்களை தேடி போறார்கள். சிலர் பயம் வந்துட்டா மந்திரவாதியை தேடி போறாங்க. சிலர் பயம் வந்துட்டா ஏதோ ஆமென் பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீது சொல்றாரு, நான் பயப்படுகிற போது கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும், என் வாழ்க்கையில எத்தனை 1000 பயம் இருக்கோ அத்தனை பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி அவர் விடுவிக்கிறார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொன்னார் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நீ பயப்படாதே, நான் உன்னுடைய தேவன். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? எனக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், என்னை விசாரிக்கக்கூடிய தேவன் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடைய தேவன், என்னுடைய நீதி வலது கரத்தினாலே உன்னை என்ன செய்வேன்? தாங்குவேன். நம்மை தாங்குகிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்று நாம் சிந்தித்தோம் பயம் ஏன் வருகிறது என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. பயம் வருவதற்கான முதல் காரணம் மனுஷன் பாவம் செய்ததுதான். ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் ஆமென் ஹல்லேலூயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தால், ஆமென், பாவம் செய்ததான மனுஷன் பயந்து கொண்டு என்ன செய்தானா? ஒளித்து கொள்ளுகிறான். தவறு செய்கிறதுனால, குற்ற மனசாட்சியினாலே மனுஷனுக்கு என்ன வருகிறது? பயம் வருகிறது. பயம் ஹல்லேலூயா மாறணும்னா ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படணும். இழந்த உறவுகளை நாம் புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோபு சொல்றாரு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் பயந்தேன். எதை குறித்து பயந்தேனோ அந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்படின்னா ஹல்லேலூயா யோபுனுடைய வாழ்க்கையில என்னதெல்லாம் பயந்திருப்பாரு? என் வீடு போயிருமோன்னு நினைச்சிருப்பாரு, வீடு போனது. என் ஆடு போயிருமோன்னு நினைச்சார், ஆடு போயிடுச்சு. என் கழுதை போகுமோன்னு நினைச்சாரு, கழுதை போயிடுச்சு. என் பிள்ளைகள் எல்லாம் செத்து போவாங்களோன்னு நினைச்சாரு, அப்படியே பிள்ளைகள் எல்லாம் செத்து போனாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒன்றும் இல்லாதவனா மாறிடுவேனோன்னு நினைச்சாரு, அப்படியே ஆயிட்டாரு. என் சரீரத்தில் வியாதி வந்துருமோன்னு நினைச்சாரு, அப்படியே வியாதி வந்தது. ஆமென். தேவ பிள்ளைகளே, நாம் எதிர்மறையான காரியங்களை சிந்திக்க கூடாது. ஆமென். வீட்டிலிருந்து
வெளியே போனவங்க திரும்ப வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பயம். ஆமென். திடீர்னு வீடு இடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம். திடீர்னு இருக்கிற இடத்துல அட்டாக் வந்து செத்து போகணும் அப்படிங்கிற பயம். அல்லேலூயா. ஆமென். சோத்திர. கொரோனா வந்தது. கொரோனானால செத்தவங்களை விட கொரோனா பயத்தில் செத்தவங்க அதிகம். சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கொரோனா. ஆமென். சோத்திரம். அது சரியா? ஆமென். கொரோனா தானா என்னன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியலை. ஆனால் கொரோனாங்கிற பீதி வந்த உடனேயே சிலருக்கு லேசாக ஜலதோஷம் போல இருந்தது. உடனே என்ன செய்துட்டோம்? கொரோனான்னு நினச்சிட்டோம். அந்த நினைப்பே பல உயிரை என்ன செய்யுது? எடுத்துட்டுது. ஹல்லேலூயா. கொரோனான்னு சொன்ன உடனேயே மனுஷன் என்ன செய்துட்டான்? மாஸ்கை வச்சுட்டான். எல்லா இடத்துக்கும் போவாங்க. பலர் சர்ச்சுக்கு வர நிறுத்திட்டாங்க. கொரோனா காலகட்டங்களில் அடைக்கப்பட்ட சபைகள் அநேகம். கொரோனா காலகட்டத்தில் பின்மாறி போன விசுவாசிகள் அநேகம். கொரோனா காலத்தில் ஊழியத்தை விட்டு போன ஊழியக்காரங்களும் அநேகர். ஆனால் கிருபையாய் நம்ம எல்லாம் கர்த்தர் கொரோனா காலத்திலையும் பாதுகாத்தார். அதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா மனுஷனுக்கு கொள்ளை நோயின்னு கேட்ட உடனே பதட்டம். இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கும் பல சபைகள் ஆன்லைனில் தான் நடக்குது. ஏன்னா கொரோனாவை குறித்த பயம். அல்லேலூயா. கொள்ளை நோய்கள். ஆமென். வசனம் என்ன சொல்லுகிறது? ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 91 ஆமென் வாசித்தீங்கன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 91 ஆமென் சங்கீதம் 4வது வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி. எல்லாம் சொல்லுங்க. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாதிருப்பாய். அப்படிதானே இருக்கு வசனம். அல்லேலூயா. கொள்ளை நோய்க்கு என்ன செய்யாதிருப்பாய்? பயப்படாதிருப்பாய். இன்னைக்கு மனுஷனுக்கு கொள்ளை நோய்னு கேட்ட உடனே என்னது? பயம். அல்லேலூயா. இஸ்ரவேல்ல குண்டு வெடிக்கிறத பார்த்துட்டு இருக்கிறவங்க என் வீட்டு பக்கத்தில் குண்டு வெடிக்குமோன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அல்லேலூயா. டிவியில் இதெல்லாம் இதை சிலருக்கு பாருங்க, எதிர்மறையான காரியங்களை பார்த்தா அப்படியே மனசில் தங்கிரும். அது அப்படியே நடக்க போதோ. ஆமென் ஸ்தோத்திரம். ராத்திரியில் படுத்தா அதே சொப்பனங்க வரும். காலையில் என்னெல்லாம் பார்த்தாங்களோ அதே சொப்பனம் வரும். எதெல்லாம் குறித்து பயந்தார்களோ அது அப்படியே நடக்கிறது போல சொப்பனங்கள் வரும். சில குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா அவன் உட்கார்ந்து சிந்திக்கிறது. அவன் என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிடுவானோ, என் மனைவி என்னை விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்னு அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. நினச்சிட்டு இருக்கிறவங்க ராத்திரி படுத்தாச்சுன்னா அவங்களுக்கு சொப்பனம் வரும். மனைவி வேற ஒரு ஆள் கூட போகிறது மாதிரி, புருஷன் வேற ஒரு ஆள் கூட போகிறது மாதிரி. அவன் சாப்பிடாம அவன் பைசா கொண்டு எங்கேயோ கொடுக்குற மாதிரி. இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்கள். பிசாசுனுடைய அவன் பயப்படுத்துகிற ஆவிகள். இதற்கு இடம் கொடுக்காதபடி இருக்கணும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். பேதுரு கடலின் மேல நடக்கிறார். இயேசு கடலின் மேல் நடக்கிறதை கண்ட உடனே ஆமென் பேதுரு நடந்து வருகிறார். ஆனால் இப்பொழுது காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போனாராம். என் வாழ்க்கையில் அமிழ்ந்து போகிறோம், என் வாழ்க்கையில் நிலைநிற்க முடியாமல் போகிறது பயத்தினுடைய ஆவி. அல்லேலூயா. யாக்கோபு நல்ல மனுஷன் தான். ஆமென். பகலில் எல்லாம் வெயிலை சகித்த மனுஷன், இரவில் பனியை சகித்ததான மனுஷன். அந்த மனுஷனுக்கு யாக்கோபு குறித்து பார்த்தீங்கன்னா அப்பா வீட்டில் இருந்து மாமனார் வீட்டுக்கு போகும்போது தைரியத்தோடு கூட போகிறார். ராத்திரியில் ஆமென் வனாந்திரத்தில் படுத்து கிடக்கிறார். அன்னைக்கு அவருக்கு பயம் கிடையாது. ஆனால் ஒரு செய்தியை கேட்கிறார். ஏசா வர்றான், நானும் பயத்துக்கும் எனக்கு முன்பாக வருகிற சத்துருக்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. யோசபாத்து ஜெபிக்கிறாரு. அவர்களுக்கு முன்பாக அந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாக நிற்கிறதற்கு பலன் இல்லை ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துவீராக. சிம்சோனை பாருங்க, பலன் எல்லாம் இழந்து போனார். அவர் ஜெபிக்கிறார், இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்த. அப்படின்னா பயப்படுகிறவர்கள் முதல் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை சரியா நம்பணும். தேவனோடு கூட நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ளணும். 3 தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஆண்டவரே எனக்கு விடுதலை தருவீராக, எனக்கு உதவி செய்வீராக அப்படின்னு சொல்லி ஜெபிக்க கூடியவர்களாக இருக்கணும். 4 பயப்படுகிறவர்கள் என்ன செய்யணும்னா கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நம்பணும். ராமே சொல்லுங்க.
அல்லேலூயா. பவுலும் அல்லேலூயா ரோமாபுரிக்கு நேராக போய்க்கொண்டிருக்கிற கப்பலிலே அவன் பிணை கைதிகளாக 276 பயணிகளோடு கூட கப்பல் போயிட்டே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கப்பலில் ஆமென் பயங்கரமான காற்றடிக்கிறது. யூரோக்குளித்தான் அப்படிங்கிற கொடுங்காற்று வந்து மோதுகிறது கப்பலில். அந்த பயணத்தில் அவர்கள் தென்றல் மெதுவாக இருந்தபடினால தாங்கள் கூடி வந்த ஆமென் தாங்கள் நினைத்த காரியம் கைகூடி வந்தது என்று சொல்லி நினைத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கரையை சேரும்படி போனார்கள். ஆனால் பவுல் சொல்றாரு, இந்த பயணம் சரியில்லை, போக வேண்டாம், நம்ம தங்கி இருப்போம். ஆனால் பவுல் சொன்னது அவங்க என்ன செய்யல, கவனிக்கவில்லை. கவனிக்காம போறாங்க. ஆமென். காற்று திடீரென்று மோதியது. ஆமென். அந்த காற்று அடித்ததுல இப்பொழுது பவுல் சொல்றாரு, கப்பல் சேதம் உண்டாகும், ஆனாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். பிராண சேதம் என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. ஏன் சொல்லுகிறார்? ஆமென். அல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். ஒரு மனுஷனுடைய பிராணனும் அந்த கப்பல் சேதத்தில் ஆமென் உண்டாகவில்லை. கப்பல் சேதமடைந்தாலும் பிராண சேதம் உண்டாகவில்லை. ஏன்னா ஆமென். அல்லேலூயா. பவுல் சொன்னதான வார்த்தை, நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவருமாகிய தேவன் இன்று ராத்திரியிலே எனக்கு ஆமென் தரிசனமாய் சொன்னார், பவுலே நீ பயப்படாதே, நீ என்ன செய்யாதே, பயப்படாதே, ஒரு சேதமும் உனக்கு வருவதில்லை. நீ ராயனுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, நிற்க வேண்டியது இருக்கிறது. அலைகள் வரலாம், வாழ்க்கையில் புயல்கள் அடிக்கலாம், சுனாமிகள் அடிக்கலாம், ஆனால் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. என்னை ஆட்கொண்ட தேவன் எனக்கு யாவையும் செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் என்கிறதை நான் நம்ப வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். அப்ப சத்துருவை குறித்து பயப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ சத்துருவுக்கு பயப்படாத. ஒருவனும் தொடாதிருந்தும் ஆமென், ஒருவனும் ஆமென் பின்தொடர்ந்து யுத்தம் பண்ணாமலும் இருந்தும் துன்மார்க்கன் ஓடி போவான். ஒரு ஆளிலேயே சொல்லுவீங்களா? இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆமென், குடும்பங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள், ஊழியங்களுக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிறவங்க யாரும் அவங்களை தொடர்ந்து போக வேண்டாம், அவங்களுக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆனால் யாரும் தொடராமல் இருந்தும் துன்மார்க்கன் ஓடி போவான். இந்த கால வேளையில் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. துன்மார்க்கனை கதை விரட்டி அடிப்பார். துன்மார்க்கனுடைய கண்ணுக்கு முன்பாக நிற்கிறது இல்லை. துன்மார்க்கன் ஹல்லேலூயா ஓடி போவான். ஆனால் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? ஹல்லேலூயா. பிரச்சனை வரும்போது அதை சந்திக்கக்கூடிய தைரியம், போராட்டங்களிலே நிலை நிற்கக்கூடிய தைரியம், ஹல்லேலூயா, இருளின் அதிகாரத்தை மேற்கொள்ளக்கூடிய தைரியம். தைரியம் வரணும்னா தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அப்போஸ்தலர் சபைக்கு தைரியம் கிடைத்தது எப்படி? ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசித்தோம்னா, ஆமென், அவங்களை பயமுறுத்துகிறார்கள், அவங்களை அடிக்கிறார்கள், அவங்களை உபத்திரப்படுத்துகிறார்கள். அப்போஸ்தலர் 4:29-30. இப்போது கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கேட்டு. அப்படின்னா அன்னைக்கு இருந்த சபைக்கு அதிகாரம் கிடையாது, அவங்களுக்கு பணம் கிடையாது, அவங்களுக்கு வசதி கிடையாது. இயேசு செத்து போனார், இயேசு அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்பொழுது சபை வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சபையை உடைத்து போடணும், சபையை சின்னாபின்னம் ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் அன்னைக்கு இருந்த யூத தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி ஆமென் விசுவாச பிள்ளைகளை, அப்போஸ்தலர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற போது அவர்கள் என்ன செய்றாங்க? தேவ பாதத்திலிருந்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் பயமுறுத்துதலுக்கும் தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து புனியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி
ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லி பிரசங்கிக்கும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செய்ததா? அசைந்தது. அவர்கள் ஆவியில பலப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் தைரியத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். ஆமென். கர்த்தர் அவரோடு கூட இருந்து அற்புதங்களினால் அடையாளங்களினாலே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, சத்துருக்கள் பயமுறுத்துகிறார்கள். இப்படி நடந்துரும், அப்படி நடந்துரும், இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும் எல்லாம் பயம் படுத்துகிற போது அவன் உன் குடும்பம் சின்ன பின்னமாயிரும், உன் பிள்ளை எல்லாம் செத்து போயிடுவாங்க, இப்படி சொல்றாங்க. ஆண்டவரே, கடன் பிரச்சனையா என்னை அடிமையாக்கி கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஆமே, வீடை ஜப்தி செய்திருவாங்கன்னு சொல்றாங்க. ஆமே, நீ காலையில நாடு விட்டு போயிடுவேன்னு சொல்றாங்க, ஊரை விட்டு போயிடுவேன்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் பயமுறுத்தும் போது என்ன செய்யணும்? ஒரே ஒரு இடம், தேவனுடைய பாதபீடம் வந்து சொல்லணும். கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, அவருடைய பயம் முறுத்தலை நீர் கேட்பீராக. அவர்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிற வார்த்தைகளை நீ கேட்பீராக. ஆமே, மனுஷன் ஒரு காலம் நல்ல வார்த்தையை சொல்லவே மாட்டான். மனுஷன் காலையில சோர்ந்து போகக்கூடிய வார்த்தையை சொல்லுவார். எலியாவை சோர்ந்து போக பண்ணின ஒரே ஒரு வார்த்தை யேசபேலுடைய வார்த்தை, நாளைக்கு உன் தலை ஆமென் இருக்காது, அவ்வளவுதான். சூரச்செடி கீழே படுத்து எலியா பயந்து கொண்டு சொல்லுகிறார், போதும் ஆண்டவரே, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும். அப்படி பயப்படுகிற நேரத்தில் கூட சூரச்செடியின் கீழே படுத்து கிடந்து எலியாவை தேற்றும்படியாய் தேவன் தன்னுடைய பரிசுத்த தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா. பவுலை திடப்படுத்தும்படியாய் தேவன் தன்னுடைய பரிசுத்த தூதனை அனுப்பினார். இயேசுவை பலப்படுத்தும்படியாய் தேவன் தன்னுடைய இருளின் வல்லமைகளுக்கு பயப்படக்கூடாது, மனுஷனுடைய சாபங்களுக்கு பயப்படக்கூடாது, மனிதன் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிற தீமையான காரியங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. வியாதியை குறித்து பயப்படக்கூடாது, தோல்விகளை குறித்து பயப்படக்கூடாது, எதிர்மறையான எண்ணங்களை குறித்து பயப்படக்கூடாது. ஏனென்றால் நம்மோடு கூட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? ஆமென். ஹல்லேலூயா. 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. பலவிதமான பயங்கள், பலவிதமான பயத்தினுடைய அடிமைத்தனங்கள், ஆனால் பிசாசின் கிரியைகளை ஆமென் அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவைகளிலிருந்து நமக்கு விடுதலையை தருவாராக. ஹல்லேலூயா. வேகமாய் ஒரு 6-7 காரியத்தை ஆமென் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன். பயத்தை மேற்கொள்ள நாம் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. பயத்திலிருந்து விடுதலை பெற என்ன செய்யணும்? ஏற்கனவே சொன்ன காரியங்களாக இருக்கலாம். திரும்ப ஒன்று கூட கவனமாய் கேளுங்கள். ஒன்று, தேவனோடு நல்ல ஐக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். அந்த வரணும்னா பாவம் இருக்குன்னு அறிக்கை செய்து விட்டு விடணும். ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறோன்னு சொன்னா திரும்ப வந்து இல்லப்பா என்னை மன்னியும் சொல்லி ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு விட்டா அதுவே பெரிய காரியம். ஹல்லேலூயா. இயேசு என்னோடு கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கையே மகிமையான நம்பிக்கை. இந்த உலகத்தில் அதை விட மேன்மையான ஒரு நம்பிக்கை இல்லை. அவர் சொன்ன வார்த்தையை நம்பணும். இதோ உலகத்தின் முடிவட்டும் கடைசி நாள் மட்டும் சகல நாட்கள் நான் என்ன செய்கிறேன்? உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 2, ஆமென். பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, சத்துருடைய தாக்குதல்கள் வரும்போது, வியாதியினுடைய பயங்கள் வரும்போது, பிசாசினால் உண்டாகிற பயங்கள் வரும்போது பரிகாரியை தேடி போகாம அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய பாதத்தை பிடித்து தாவீது சொன்ன போல நான் கர்த்தரை தேடினேன். யாரை தேடினேன்? சத்தமாய் கர்த்தரை தேடினேன். மந்திரவாதியை தேடல, மனுஷனை தேடல, அவன் உதவி செய்கிறவர்களை தேடல. நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. மத்தியில் வந்து போன ஒரு தகப்பனார் ஆமென் ஆமென் அமெரிக்க தேசத்துக்கு அவங்க குடியேறி போனதான நேரத்தில் அவர் வேலை தேடி போயிட்டே இருக்கிறார். அவருக்கு வேலையே இல்லை. வேலையே இல்லாமல் அவருக்கு வீட்டில் மனைவியும் ஆமென் 2 வயசு பையனும் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க.
இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதான சந்தர்ப்பத்தில் அன்றைக்கு அவங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. வாகனம் கிடையாது, டெலிஃபோன் கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. திடீரென்று அந்த தாயார் தன்னுடைய கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க குழந்தைய. அந்த குழந்தைக்கு சுகவீனமாகிவிட்டது. அது காய்ச்சல் அதிகரித்து ஜன்னியாக மாறிற்று. ஜன்னி மாறி அப்படியே அந்த குழந்தையினுடைய மூச்சு நின்று போய்விட்டது. இவங்களுக்கு யாரையும் கூப்பிடக்க தெரியாது, வண்டி கிடையாது, வெளியே போக தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த குழந்தையை கையில் எடுத்தார்கள். அந்த தாயார் கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் ஆச்சு. போனவரும் வரக்கு வழி இல்லை. அவருக்கு தெரியாது என்ன நடக்கிறது என்று. ஆனால் சத்தமிட்டு ஓ என்று அழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து அழுது கொண்டே ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. பரிகாரியை தேடி போகலை. பிள்ளை செத்து போனது போல தான் இருக்கிறது. அவங்க ஒரு நேர்ஸு பல்ஸ் பிடிச்சு பார்த்தா தெரியும் பிள்ளைக்கு உயிர் இருக்கா இல்லையா. ஆனால் அது ஒன்றும் செய்யலை. ஒரே வார்த்தை, என் பிள்ளைக்கு விடுதலை தாங்க, என் பிள்ளையை சுகப்படுத்துங்க. ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க ஆரம்பித்த போது போன உயிர் திரும்ப அதற்குள்ளே வந்தது. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளையை பயப்படுகிற காரியங்கள் வாழ்க்கையில் வரும்போது கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடுற மட்டும் இல்லை, 3 ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணணும். ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறனுடைய ஹல்லேலூயா ரகசியம் என்ன? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். கொஞ்சம் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணா அப்பொழுது நமக்கு சரீரத்தில் உணர முடியும், பலன் உண்டாகிறதை பார்க்க முடியும். பயம் போய் என்ன உண்டாகிறது? பலன் உண்டாகிறது. பயம் போய் தைரியம் உண்டாகிறதை நம்முடைய ஆவியில் உணர முடியும். எப்பொழுது ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கிறோமோ நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்படுகிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி வந்து விட்டால் அதுதான் நமக்கு பெரிய காரியம். ஹல்லேலூயா. எந்த பயமாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மள வருகிற போது ஹல்லேலூயா நம்முடைய பயங்கள் மாறும். 4 நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். ஹல்லேலூயா. நேற்று நாம் கேட்டது போல காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். நித்தியத்தினுடைய ரகசியங்களை குறித்ததான மனக்கண்களை கர்த்தர் நமக்கு திறப்பாராக. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற மனக்கண். பிசாசு எப்போதும் தற்காலமாய் பார்க்கிற காரியத்தை குறித்து தான் பயப்படுத்திட்டு இருப்பான். பாருங்க, எகிப்தியர்களை கண்டார்கள், அதனால பயந்தார்கள். ஆனால் எகிப்தியரை காட்டிலும் பெரியவர் கூட இருக்கிறார் என்கிறது மோசைக்கு மட்டும்தான் தெரியுது. அல்லேலூயா. ஆகவேதான் மோசே மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட பேசுறாரே ஒழிய இஸ்ரவேலர்கள் யாரும் பேசல. பயந்தாங்கொள்ளிகளுக்கு உலகம்தான் தெரியும். வேவு பார்க்கும்படியாய் 12 போனாங்க. அவங்க ஏனாக்கியர்களையும் அமலேக்கியர்களையும் இந்த உலகத்தினுடைய அரக்கர்களையும் கண்டார்களே ஒழிய தங்களோடு கூட இருக்கிற கர்த்தரை பார்க்கல. ஆவிக்குரிய கண்ணு துறக்கப்படணும். நம்முடைய காலையில உள்ளார மனுஷனுக்கு பிரகாசம் உள்ள கண்ணு இருந்தா ஏன் கூட இருக்கிறவ உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் என்கிறதை பார்க்கும்படியான கிருபையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. 5ஆவதாக பயப்படுகிற காரியத்தை கொண்டு வந்து கர்த்தர் மேல வச்சிடணும். ஹல்லேலூயா. அதுக்கு அழகா ஒரு மனுஷன் ஒரு உதாரணம் சொன்னார். நம்ம காணிக்க பெட்டியில் பைசா போட்டுட்டு போகிறோம். போன பிறகு போட்ட பைசா குறித்து சிந்திக்கிறோமா? சொல்லுங்க. சிந்திக்கலை. யாரும் திரும்ப வந்து அதை எடுக்கிறோமா? எடுக்கலை. இது போல தான் கர்த்தர் மேலே வைக்கிற பாரம். அதை கர்த்தர் மேலேயே போட்டுடணும். அவ்வளோதான். அது ஆண்டவரை பார்த்துக்கிடுவார். பயத்தை தூக்கி எங்கே போடணுமா? கர்த்தர் மேலே போட்டுக்கணும். திரும்ப அதை குறித்து யோசிக்கக்கூடாது. அப்படி நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வியாதியை குறித்த பயமாக இருக்கட்டும், மரணத்தை குறித்த பயமாக இருக்கட்டும், பிரச்சனையை குறித்த பயமாக இருக்கட்டும், எதிர்காலத்தை குறித்த பயங்களாக இருக்கட்டும், மிருகத்தை குறித்த பயமாக இருக்கட்டும், இருளை குறித்த பயமாக இருக்கட்டும், தனிமையை குறித்த பயமாக இருக்கட்டும், அதை தூக்கி அப்படியே அங்கே போட்டுட்டு நான் இன்னைக்கு இது பேசணும்னு நினைக்கல. ஆனால் ஹல்லேலூயா திரும்ப திரும்ப எனக்குள்ள பயத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசும்படி உணர்த்திட்டு இருந்தார். நேற்றைக்கு பேசி முடித்து தான் போனேன். ஆனாலும் திரும்ப ஏதோ பேச வைக்கிறான்னா யாரோ பயத்தின் கட்டுகள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த பயத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவாராக. ஹல்லேலூயா. அடுத்ததாக பயம் போகணும்னா நல்லா துதிச்சு ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. வாயை திறந்து சத்தமா ஆவியில நிரம்பி களி கூறணும், துதிக்கணும். இன்னைக்கு ஹல்லேலூயா பாட முடியலை, துதிக்க முடியலை, கையை தட்ட முடியலை, சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறோம்னா அது தொட்டாவாடி விசுவாசி இல்லை. தொட்டா
விடாவாடி விசுவாசியா இருக்கக்கூடாது. எழுந்திரணும். பிரச்சனை மத்தியில் தான் எழுந்திருக்கணும். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, பிரச்சனை வந்தது. அந்த நேரத்தில் தைரியமா சொன்னாங்க, நான் விசுவாசித்து இருக்கிறவர் யாருங்கிறது எங்களுக்கு தெரியும். அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காம போனாலும் ராஜாவே நடத்தின பொற்சொலை நான் என்ன செய்வதில்லை, வணங்குவதில்லை. அதான் தீர்மானம், விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம் பலப்படட்டும். நல்லா பாடி துதிக்கணும். கடைசியாக வாக்கு தத்தங்களை ஹல்லேலூயா பின்பற்றணும். ஆமென். இதோடு கூட நின்று விடக்கூடாது. இயேசுனுடைய நாமம் பலத்த துருகம். ஹல்லேலூயா. இயேசுனுடைய இரத்தம் வல்லமையுடையது. சாட்சியினுடைய வசனத்தினாலே, ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே பிசாசை ஜெயித்தார்கள். பயத்திலிருந்து விடுவிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஆமென். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் பயத்தின் கட்டுகளில் இருந்தவர்களை விடுவித்தார். பாவத்தின் கட்டுகளில் இருந்தவரை விடுவித்தார். சாபத்தின் கட்டுகளில் இருந்தவர்களை விடுவித்தார். மரண பயத்தில் கட்டப்பட்டிருந்தவர்களை விடுவிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். நமக்கு அத்தனை பேருக்கு ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இந்த செய்தியை கேட்கிற அத்தனை பேருக்கு இந்த காலவேளையில் கர்த்தர் விடுதலையை தருவாராக. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினா நீங்க என்ன செய்வீர்கள்? மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எல்லா கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கலாம். எங்களுக்கு கர்த்தர் தந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பங்களில் தந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகளுக்கு தந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். எந்த பயமும் எங்களை மேற்கொள்ளுவது இல்லை. உலகத்தின் கலக்கங்கள் எங்களை மேற்கொள்ளுவதில்லை. ஆமென். அமிழ்ந்து போகிற போது கைதூக்கி எடுத்த ஆண்டவர், பயப்படுகிற நாளிலே நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த ஏழை கூப்பிட்டான், கத்த கேட்டு ஆமென் அவனை விடுதலையாக்கினார். விடுதலையாக்கின ஆண்டவர் இங்க நடுவில் உலாவி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. நீ தந்த மகிமையான வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. எங்களுக்கு இருக்கிற இயேசுவின் நாமத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவ வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் ஐயா. எல்லா பயங்களும் நீங்குவதாக, எல்லா மரண கட்டுகளும் நீங்குவதாக. பிசாசு கொண்டு வந்து போட்ட எல்லா பயத்தின் ஆவிகளிலிருந்து ஜனத்தை விடுதலை ஆக்குவீராக. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். அநேகர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க பல இடங்கள் இருந்து. அவர்கள் எல்லாரும் எங்களை ஆசீர்வதிப்பீராக. அதிகாலையில் இருட்டோடு தேவ சமூகத்தில் கடந்து வந்த எல்லா விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் எங்களுக்கு மகிமையின் நாளாக இருக்கட்டும், விடுதலை நாளாக இருக்கட்டும். என்னுடைய மன கண்கள் பிரகாசிக்கப்பட்டு